அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கேப்சர் கிரியேஷன் வழங்கும் அறிவோம் ஆன்மீகம் எபிசோட். இந்த எபிசோட்ல நம்ம ஊரு, நம்ம கோவில், நம்ம சாமி பத்தி பார்க்க போறோம். ஓகே, நம்ம இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அறிவோம் ஆன்மீகத்துல நம்ம எதை பத்தி இன்னைக்கு பேசுறோம்னா, இந்த விநாயகர் பத்தி தான் நம்ம பேசுறோம். விநாயகருக்குன்னு சொல்லிட்டு நிறைய தத்துவங்கள் இருக்கு. அந்த தத்துவத்துல கொஞ்சம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவருடைய அந்த யானை முகம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த யானை முகம் வந்து அழகான ஞானத்தையும் பிரம்மாண்டமான அறிவையும் குறிக்கிறது. அவருடைய அந்த அழகான காதுகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காதுகள் வந்து அதிகமா கேட்கணும், குறைவா பேசணும் அப்படிங்கிற அறிவை கிரகிக்கக்கூடிய தத்துவத்தை குறிக்கிறது. அவருடைய அழகான அந்த கண்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கண்கள் வந்து கூர்மையான பார்வையுடன், ஸோ கவனம் சிதறல் இல்லாமல் நம்ம லட்சியத்தை அடைய வேண்டுங்கிற அந்த எண்ணத்தை தத்துவத்தை குறிக்கிறது. அவருடைய அழகான அந்த நீண்ட தும்பிக்கை இருக்கு இல்லையா, இந்த தும்பிக்கை வந்து உலகியல்ல நடக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றி அமைத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட தன்மையை வளர்த்தி கொள்வதை குறிக்கிறது. அவருடைய அந்த அழகான பெரிய வயிறு இருக்கு இல்லையா, ஸோ அந்த வயிறு எதை குறிக்குது அப்படின்னா, ஸோ உலகில் வந்து இன்ப துன்பங்கள் நிறைய இருக்கு. ஸோ அந்த இன்ப துன்பங்களை வந்து நம்ம சமமாக ஏற்று வாழும் பக்குவத்தை தான் குறிக்கிறது. சைவ சமயத்துல பஞ்சபூதங்களுக்குன்னு தனித்தனி தலங்கள் உள்ளது. அந்த தனித்தனி தலங்கள்ல வந்து திருவானைக்கால் வந்து நீரை சொல்லுது, வந்து நிலத்தை சொல்லுது, சிதம்பரம் ஆகாயத்தை சொல்லுது, திருவண்ணாமலை இது நெருப்பை சொல்லுது, காளஹஸ்தி இது வந்து காற்று சொல்லுது. ஆனா இருந்தாலும் நம்ம இந்த பஞ்சபூதங்கள் தலங்கள்ல போய் வழிபடணுங்கிறது நம்மளால முடியல அப்படின்னா நம்ம விநாயகர் கிட்ட வேண்டுதல்லையே நம்ம வழிபடலாம். இந்த பஞ்சபூதங்களோட அனைத்து அம்சமும் விநாயகருக்குள்ளேயே நிறைய நிறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு இந்த விநாயகரை பார்த்து நம்ம வழிபடும் போது இந்த தத்துவத்தை நோக்கி அவங்க வழி நடத்தணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி.